அதாவது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுனால தான் இந்த திருநங்கைகளோட லைஃபு கேள்விக்குறியாக நிற்கிது. ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க. இந்த பெண் தன்மை கொண்ட இந்த பிள்ளைங்க வந்து அதெல்லாம் பார்க்குது. பார்க்கும்போது அதில் வீடியோ காலு, அதில் ஃபோன் நம்பர் கிடைக்கிது. எடுத்து பேசும்போது நீ எங்களை மாதிரி ஆகணுமா, பெண்ணாகணுமா, எங்களை மாதிரி இருக்கணுமா, நீ வா சென்னைக்கு வா, நாங்கள் உனக்கு மாறு வச்சு விடுறோம், சர்ஜரி பண்ணி இப்படிலாம் சொல்லும்போது அந்த அந்த வயசில் அந்த பிள்ளைங்க அதை தானே எதிர்பார்க்குறாங்க. புதிய சிந்தனை நேயர்கள் எல்லாருக்குமே விஜய் சந்தியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் அறக்கட்டளையோட ஃபவுண்டர், திருநங்கையின் சமூக போராளி மந்த்ரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ நீங்கள் இந்த அறக்கட்டளை, அதாவது வெளிச்சம் அறக்கட்டளையை எதுக்காக தொடங்குனீங்க, எப்போ தொடங்குனீங்க, இதுக்கான நோக்கம் என்னவா இருந்தது? அதாவது நாங்கள் வெளிச்சம் அறக்கட்டளை தொடங்கி ஒரு 6 மாதம் ஆகுதுமா. எதுக்காக இதை நாங்கள் தொடங்கணும் அப்படின்னாக்கா, சென்னையில் வந்து ஜமாத்துன்றது வேறு, புதுசாக வந்து தலைவிகள் நாயக்குகள்னு சொல்லி ஒரு சில கூட்டம் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் நாங்கள் சென்னை வாசிகள் மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் சில திருநங்கைகள் வந்து மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கோம். வெளி மாநிலங்கள்லேருந்தும் வந்து மாட்டியிருக்காங்க இளம் திருநங்கைகள். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா ஒரு 16-17 வயசில் இருக்கிறவங்கலாம் கூட அவங்க கூட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. மாட்டிட்டு பகலில் வந்து யாசகம் கேட்பது, இரவு நேரங்களில் வந்து பாலியல் தொழில் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய கொத்தடிமையாக அடிமைதனமாக எல்லாருமே இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த கூட்டத்தில் நானும் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் வந்து சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்துருக்கிறதுனால நான் கொஞ்சம் தைரியமாக எதிர்த்து பேசினேன். நான் எதிர்த்து பேசுனதுனால என்னை வந்து ஆரம்பத்திலே கட் பண்ணோன்னு சொல்லி அவங்களால முடிஞ்சு சில கூட்டத்தெல்லாம் என் வீட்டாண்ட அமைச்சு அமுக்கெல்லாம் பண்ணாங்க. எவ்வளோ பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கேன் நான். ஸோ அதில் ஏற்பட்ட வலி, வேதனைகள் இதெல்லாம் உட்காந்து யோசிக்கும்போது நம்ம மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்களே, இவங்களெல்லாம் நம்ம எப்படி வெளியே கொண்டு வரணும், நம்ம வந்து இதை ஒரு இதுவாக பண்ணி நம்மள மாதிரி மாட்டியிருக்க நம்ம மக்களை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் மீட்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒருத்தரை மீட்டோம்னா கூட அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்றத வந்து நான் யோசித்து, அதுக்கு நம்ம தனியாக நான் மட்டும் போராடினா இது நடக்காது, நம்ம ஒரு அறக்கட்டளை தொடங்குவோம். தொடங்கி வெளிச்சம்ன்ற ஒரு பேர் சூஸ் பண்ணி வச்சு இந்த அறக்கட்டளை மூலயமா சில போர்டு நம்பருங்க இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, ஒரு 3 ஸ்டாஃப் இருக்காங்க, எல்லாரையுமே போட்டு சில காவல்துறையோட உதவினாலையும் சில நண்பர்களோட உதவினாலையும் நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளையை வந்து ரன் பண்ணியிருக்கிறோம். இதை ஸ்டார்ட் பண்ண இந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 70லேருந்து ஒரு 120 பேர் வந்திருக்காங்க. இந்த 70லேருந்து 120 பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த ஜமாத் சிஸ்டம்குள்ளே மாட்டிட்டு என்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க. அதில் சம்பாதிக்கிற காசுலாம் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட எடுத்து சேர்த்து வைக்க முடியல. பகலெல்லாம் வந்து யாசகம் கேட்குறாங்க. அந்த கஷ்டப்பட்ட பணத்தை கூட அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்க முடியல. ஒரு ரூபா கூட அவங்களால சேமிக்க முடியல. ஏன்னாக்கா இவங்களோட செலவுகள் போக மிச்சம் இருக்கிறது அங்கே போயிடும். அப்போ அதுக்கப்புறம் இவங்க ஏதோ தெரியாமல் எடுத்து வைக்கிறத வீட்டு வாடகை அப்படி இப்படின்னு போயிடும். அப்போ இவங்களால திருப்தியாக எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. இவங்க கஷ்டத்தையே வந்து இவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாமல் போகிறதுனால ஒரு சிலர் வந்து அவங்களோட கூடவே இருக்காங்க. அவங்க வீட்டிலே தங்கிலாம் இருக்கிறதுனால எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் கூட ஏதோ ஒன்று பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தப்பிச்சு என்கிட்ட வந்திருக்காங்க. இவங்க வருத்த நான் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு திருநங்கை என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க எந்த வீட்டிலேருந்து வந்திருக்காங்களோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்து அவங்களையும் வர சொல்லி 2 டீமுமே கேட்போம். என்ன பிரச்சனைன்றதை கேட்டு அதில் எது சரியில்லையோன்றதை பார்த்துட்டு, சரி இவங்களுக்கு உங்கள் கூட இருக்க விருப்பம் இல்லை, அவங்கள விட்டுருங்க, இனிமேல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழட்டும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ஒரு 2-3 மாதமாக நான் அதை கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் நம்ம அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும், அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம பேசணும்? வாழ்றது வாழாதது நம்மளோட விருப்பம், ஒருத்தரோட பேசாதது நம்மளோட விருப்பம். நம்ம எதுக்கு அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும்? அவங்களுக்கு பிடிக்கலன்னு வந்துட்டாங்க, நம்மளும் நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ யாரையும் வச்சுக்க போகிறது கிடையாது. வராங்களா, அவங்களோட என்ன பிரச்சனையோ அதை கேட்டு நம்ம ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம ஆஃபீஸோட லெட்டர் பேடில் எழுதி வாங்கிட்டு
நாங்கள் எங்கள் ஸ்டேஷனில் இட்டுன்னு போய் இந்த மாதிரி இந்த பிரச்சனைனால இவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்கள நாங்கள் எங்கள் ஆஃபீஸோட உறுப்பினராக போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துட்டு நாங்கள் அவங்களுக்கு பெற்றவங்களோட பேரண்ட்ஸோட கூப்பிட்டு அமுச்சு வைக்கிறோம். அது பெத்தவங்க ஏத்துக்கறாங்களா இல்ல நீங்க அதுக்கு ஏதாவது அதுக்காக நாங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஃபேமிலி கவுன்சிலிங்னு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்பா அம்மா இல்லை அண்ணன் தம்பிங்க யாரையாச்சும் வர வச்சு இவங்களோட உணர்வுகளையும் திருநங்கைகளோட ஃபீலு இது எல்லாத்தையுமே சொல்லி, அதாவது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுனால தான் இந்த திருநங்கைகளோட லைஃபு கேள்விக்குறியாக நிற்கிது கண்டிப்பா அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம ஒரு கவுன்சிலர்னு ஒருத்தர் வச்சுருக்குறோம். அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour கவுன்சிலிங் கொடுத்து இதை பற்றின புரிதலை கொடுத்து அவங்கள பேரண்ட்ஸோட சேர்த்து வைக்கிறோம். அப்படியே அவங்க வந்து வேண்டாம் இவன் ஒன்று உங்களோட கூட இருக்கட்டும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் தனியாக ஒரு குறைஞ்ச வாடகையில் வீடை எடுத்து வச்சு உன்னோட கஷ்டம் இது வரைக்கும் ஒருத்தர் கொடுத்தல, இனிமேல் அதெல்லாம் உனக்கு மிச்சம் தானே, உன் காசை வாடகை கட்டி உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்மா. இப்போ சில பேருக்கு என்னன்னா வந்து திருநங்கையை அவங்க உணர்ந்துடுறாங்க, உணர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது அவங்க வீட்லேயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லை வெளியே வந்தும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பார்த்தாலே பயப்படுறாங்க, இந்த மாதிரி நாயக்கு இருக்காங்களோ, ஓ இவங்க இந்த மாதிரிலாம் நடத்துவாங்களோ நம்மள அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. அது வந்து வெளியே வந்து சொல்கிறதுக்கே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்குள்ளேயே பூட்டிக்கிறாங்க. சில பேர் வந்து தப்பான முடிவுகளும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தெரியாது அப்படின்றது வந்து முதலாவது பொய். ஏன்னா ஒரு தாய்க்கு தெரியும் தான் புள்ள யாருன்றது. ஆமாம் கண்டிப்பாக. இவன் ஆண் மகனா இல்லை பெண் தன்மை கொண்ட ஒரு மகனான்றது பெத்த தாய்க்கு தெரியும். தகப்பனுக்கு தெரியுதான்றது அவ்வளோவா தெரியல, பட் தாய்க்கு கண்டிப்பாக தெரியும். மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஒரு ஆம்பளை பையன் ஒரு சின்ன ஒரு 7-8 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோலி விளையாட, ஒரு பேட் விளையாட, ஒரு காத்தாடி விட அப்படி போகும். ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு பையன் என்ன பண்ணுவான், அம்மா கூடயே இருந்துட்டு பாத்திரம் கழுவுறது, அம்மா பாத்திரம் கழுவுனா இதை எடுத்துன்னு போய் கவுக்கோ, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணும்போது அதுலேயே அவங்களுக்கு தெரியும் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான் அப்படின்றதுலாம் ஒரு அளவுக்கு புரியும். அப்புறம் அம்மா கொஞ்சம் சாமி பூஜை ஏதோ பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து இது மஞ்சள் குங்குமம் வைக்கும், வாசலில் கோலம் போடும், இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாமே. அப்போ இது எங்கே பிரச்சனைன்றது அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு 14-15 வயசு ஆகும்போது அது அந்த பையன் வந்து கொஞ்சம் பருவ நிலைக்கு வரும்போது அப்போ வந்து பெற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் இவன் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு இன்பமாக இருக்கும். அந்த வயசுக்கு அப்புறம் இவன் என்ன டோட்டலாகவே இப்படி ஆயிட்டான், ஒரு மாதிரி ஆயிட்டானே அப்படின்னும் போது இந்த சமூகம் என்ன பண்ணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உன் பிள்ளை எப்படி உன் பிள்ளை அப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதையும் ஒரு சில தாய் வந்து யார் என்ன பேசுனா நான் என் புள்ள, நான் பெத்த புள்ள, அது எப்படி இருந்தான்னா நான் பார்த்துப்பேன் என் புள்ளின்ற மாதிரியும் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த பையனால் கூட பிறந்த அக்காவோட லைஃப் போயிடும், தங்கச்சியோட லைஃப் போயிடும், அண்ணன் தம்பிங்களுக்கு அசிங்கமாயிடும்ன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ கூட வீட்டை விட்டு வெளியே துரத்த மாட்டாங்க, அவங்கள கண்டிப்பாங்க. நீ இப்படி பண்ணாத, நீ வந்து ஆம்பளை பையன் மாதிரி போ, நீ பாத்திரம் கழுவாத, நீ துணி துவைக்காத. அப்போது இந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்னா சிறு வயதுலேருந்து வீடு பெருக்குறது, பாத்திரம் கழுவுது இதெல்லாம் பண்ணும்போது பிடிச்சி ஃப்ரீயாக இருந்தது, ஃப்ரீடமாக இருந்தது. திடீர்னு ஒரு 15 வயசுக்கு அப்புறம் நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கும் போது அந்த பிள்ளையால் வந்து அதை தாங்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? இது என்னவோ நடக்குது, ஏதோ நம்ம வீட்டில் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்போது தான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு அந்த திருநங்கை வந்து யோசிப்பாங்க. யோசிக்கும்போது எங்கே போகிறது, யாரை நம்பி போகிறது, எப்படி நம்ம செட்டில் ஆகுறது, நம்ம லைஃப்பை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறது அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் ஏதோ திருநங்கைகள் இருக்காங்க, கொஞ்சம் தூரமாக ஒரு 4 தெரு தள்ளி இல்லை ஒரு பக்கத்து ஊரில் எல்லாம் இருக்காங்கன்னா அங்கே போக வர ஆரம்பிக்கும். போய்க்கின்னு வந்துக்கின்னு அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிக்கின்னு வீட்டில் ஆம்பளை பிள்ளையாகவும் அங்கே வந்து பெண் தன்மை கொண்ட ஒரு பிள்ளையாகவும் அந்த குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ அது ஒரு 18 அப்போல்லாம் வந்துட்டு ஒரு 16-17 வயசில் போகும்போது ஒரு 18 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 18லேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் இந்த சர்ஜரியை பற்றி தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஓரளவுக்கு வீட்லேயும் எடுத்து சொல்லி புரிய வச்சு தான் அந்த சர்ஜரிலாம் பண்ணுவாங்க. இந்த வந்து சென்னையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னாக்கா வெளி மாவட்டத்துங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க.
அதனால் அவங்க அதை வந்து முறையாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கோ தெரிவித்து இதெல்லாம் பண்ணாங்க. அந்த பிள்ளையோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சு சொல்லி கொடுத்து பண்ணாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு திருநங்கை கிடைச்சா போதும், அதுக்கு 14 15 உடனே சர்ஜரி பண்ணணும், ஒரு சிக்னலில் பிடிச்சி கையில் கொடுத்துடணும், இல்லை அதுக்கு ஒரு ஏரியா ஒப்படைச்சிடணும். நீ இவ்வளோ டார்கெட், இவ்வளோ அதுக்கு ஆசை காட்டி கூப்பிடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நிறையவே இருக்கு. அதாவது என்ன பண்ணுறாங்க இப்போது வெளி மாவட்டத்துலேருந்து இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, இன்ஸ்டா வந்துடுச்சு, ஃபேஸ்புக் வந்துடுச்சு, எல்லாமே இருக்குமா, யூடியூப் சேனல் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் பார்க்குறாங்க எல்லாமே இந்த ரீல்ஸ் இதெல்லாம் போடும்போது இந்த பெண் தன்மை கொண்டு இந்த பிள்ளைங்க வந்து அதெல்லாம் பார்க்குது. பார்க்கும்போது அதில் வீடியோ காலு, அதில் ஃபோன் நம்பர் கிடைக்கிது, எடுத்து பேசும்போது நீயும் எங்களை மாதிரி ஆகணுமா, பெண்ணாகணுமா, எங்களை மாதிரி இருக்கணுமா, நீ வா சென்னைக்கு வா, நாங்கள் உனக்கு மாறு வச்சு விடுறோம், சர்ஜரி பண்ணி இப்படிலாம் சொல்லும்போது அந்த அந்த வயசில் அந்த பிள்ளைங்க அதை தானே எதிர்பார்க்குறாங்க. நம்மளும் இவங்கள மாதிரியே ஆயிடணும், நம்மளும் பொம்பளை மாதிரி இருக்கணும், நம்மளுக்கும் முடி இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த ஆசைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கவோ அதை வந்து இவங்க ப்ளஸ் ஆக்கிக்கிறாங்க, சென்னைக்கு வர வைக்கிறாங்க. அப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன இவங்களோட டார்கெட் வைக்கிறாங்கன்னா, உனக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னா நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்கணும், இதெல்லாம் கொடு, ஒரே வருஷம் உன்னை நான் பொம்பளை மாதிரி ஆக்கி அனுப்புகிறேன், அப்படி தான் இருப்ப பாரு, பொம்பளே தோத்துருவா அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி சொல்லும்போது இது இவங்களுக்கு என்ன ஆகும், அந்த பணத்து மேலே இருக்கிற இதுவெல்லாம் போயிடும். பணமாவது கிணமாவது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ நம்ம ஆயா கொடுத்துடணும், நம்ம குரு கொடுத்துடணும், நம்ம முதல் பெண் ஆகணும் அப்படின்றதுனால இவங்க வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது அந்த 1 இயர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, அந்த 1 இயரில் இவங்க சொன்ன வேலை நடக்கலை. இந்த பிள்ளைக்கு என்ன சொன்னாங்க, உனக்கு நாங்கள் மார்பகம் வைக்கிறோம் இதெல்லாம் சொல்லி தானே நீ 1 இயர் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஒன்று கணக்கு பார்த்து கொடுப்பாங்க. ஒரு பிள்ளைங்க அப்படி அப்படியே கூட கொடுத்துரும், எனக்கு என்னை பெண்ணாக்குனா போதுன்ற ஒரு ஆசைகள்லேயே இந்த 1 வருஷம் வாழ்வாங்க. அப்போ அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொன்னதை செய்யலைன்ற பட்சத்தில் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? 1 வருஷம் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தோமே ஐயா, எனக்கு ஆயா இது செஞ்சு விடல கேட்டது ஒரு விஷயம் தானே அப்படின்னும் போது இப்போ 1 வருஷம் டெய்லி நான் 2000 5000 10,000 கொடுத்துட்டேம்மா, வாங்கிட்டாங்க. இப்போ நான் சர்ஜரி பண்ணி விட்டுட்டேன், ஏதோ 2த்துல ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டேன், அவங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லை. அப்போ ஒன்று இவங்கள மாதிரி தனியாக போய் அவங்க வீடு எடுத்து இருக்கலாம், இல்லை அந்த 1 வருஷத்தில் அவங்க வீட்டிலேருந்து சிலர் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க, அழுது இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளை ஏதோ சொல்லியிருக்கோம், நான் பெண்ணாக மாறி வரேன் என்னை ஏற்றுக்கிறேன்னா கேட்டு ஏதோ இவங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. 1 வருஷம் கேட்ட பணம் கொடுத்துட்டோம், சர்ஜரியும் பண்ணிட்டாங்க, நம்ம குடும்பத்தோடு போகலான்னும் போது தான் இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க லாபம் பார்க்கணும். ஏன்னா நீ டெய்லி 5000 10,000 கொடுத்துட்டியே, இப்போ நீ போயிட்டீன்னா அந்த காசு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ண முடியும், 5000 10,000 சும்மாவாம்மா. அப்போ என்ன பண்ணுவாங்க, உன்ன மாதிரி ஒருத்தர் இட்டுன்னு வந்து இங்கே சேர்த்து வச்சுட்டு போ, நீ போ நான் விட்டுறேன், எனக்கு வேற ஒரு ஆள் இட்டுன்னு வந்து விட்டு போ, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எனக்கு சமைக்கணும், எனக்கு கூட மாட ஒரு ஒத்தாசிக்கு ஒரு ஆள் வேணும், நான் என்ன பண்ணோம், இப்படி ஒரு பேச்சுகளை போடுவாங்க. இன்கேஸ் சர்ஜரி சொன்ன மாதிரி பண்ணிட்டால், பண்ணலைன்னும் போது என்ன பண்ணுவாங்க, எப்பா கொஞ்சம் இருப்பா பண்ணுறோம், அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லி சொல்லி நாட்களை தள்ளிக்கிட்டே போவாங்க. 1 வருஷம் 2 வருஷமாக ஆகும். அப்போ அதனால என்ன ஆகுது, ஒரு சில திருநங்கைகள் வந்து மனம் வெறுத்து, ஐயோ நம்ம தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு, இவங்களால நம்ம வீட்டையும் பகச்சின்னு வந்துட்டோம், இப்போ நம்ம வீட்டுக்கும் போக முடியல, இவங்களோடையும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியல, என்ன பண்ணுறது, புரியுது? அதனால் சிலர் மன உடைச்சல்ல சிலர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, உயிரே விட்டுறாங்கம்மா. அப்போ எந்த அளவுக்கு மனசு நொந்து இதுவாகும் பாருங்க, உயிரே விட்டுறாங்க, அவ்வளோதான். அது காரணம் என்ன, இந்த ஏமாற்றம், இந்த ஏமாற்றத்தினால உயிரே போயிடுது. அப்போ நீங்கள் கேட்ட ஒரு பணத்தினால ஒரு திருநங்கையோட லைஃபே போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு, என்ன பண்ணலாம்? அவங்க அடுத்த ஆளை தேடிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் உயிர் ஒரு மதிப்பாகவே தெரியாது. நீங்கள் கூட நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளம் திருநங்கைகள் கொஞ்சம் நல்ல கலராக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வயசுலேயே ஒரு 17 18 வயசுலேயே ஹஸ்பண்ட் வச்சுக்கிறாங்க.
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் லவ் பண்ணுறேன், ஹை நீ இப்படி இருக்கடி அப்படி இருக்கடியில் அப்படி பேசினோடனே உங்களை அப்படியே மகிழ்ந்துடுறாங்க. அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வச்சுக்கிறாங்க. அப்போது அந்த ஹஸ்பண்ட் கூட போய் இருக்கும்போது சில குறைகள் வந்து அங்கே தெரிய வருது. அப்போ அவனுக்காக நான் சீக்கிரம் பெண்ணாகணும், சீக்கிரம் நான் வந்து மாறணும், சீக்கிரம் இதெல்லாம் பண்ணிக்கணுன்றதுனால பணம்லாம் வந்து கணக்கு வழக்கே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்குறேன், எனக்கு சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லும்போது அந்த பணம்லாம் கடைசி வரைக்கும் லாபம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனையே அங்கேருந்து கட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மிகப்பெரிய ஏமாற்றமாக பார்க்குறாங்க. அதனாலேயும் சூசைட் பண்ணுறாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, தேங்க்யூ.